سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். சூரத்துல் பக்ராவுடைய 114வது வசனம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه وسعى في خرابها أولئك ما كان لهم أن يدخلوها إلا خائفين لهم في الدنيا خزي ولهم في الآخرة عذاب عظيم. அல்லாஹ்வின் பள்ளி வாசலிலே அவனது பெயர் போற்றப்படுவதை தடுத்து அவற்றை சீரழிக்க முயல்பவனை விட பெரும் கொடுமைக்காரன் வேறு யாராக இருக்க முடியும்? ஆனால் பயந்து கொண்டே தவிர அவற்றில் நுழைய அவர்களுக்கு அனுமதி இல்லை. அவர்களுக்கு இவ்வுலகிலே இழிவுதான் உண்டு, மறுமையில் அவர்களுக்கு பெரும் வேதனையும் இருக்கிறது என்று வல்லாஹ் ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 114வது வசனத்திலே அல்லாஹ் இப்படி பேசுகின்றான். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹுடைய பள்ளி வாசல்கள்ல அல்லாஹ்வை தொழுவது, அல்லாஹ்வை திக்ர் செய்வது, அல்லாஹ்வை பற்றி பேசுவது, மார்க்கத்தை பற்றி பேசுவது, குர்ஆன் ஹதீஸுடைய இல்மை கற்றுக் கொடுப்பது, இது போன்ற இந்த விஷயங்களை யார் தடுக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அவர்கள் அநியாயக்காரர்களாக இருக்கிறார்கள், கொடுமைக்காரர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு பெரும் வேதனை உண்டு என்று அல்லாஹ் இந்த வசனத்துடைய இறுதியிலே சொல்லுகின்றார். அது மட்டுமல்லாது, யார் அல்லாஹுடைய பள்ளி என்று அங்கே இருக்க அந்த அல்லாஹுடைய பள்ளியிலே அல்லாஹுடைய பெயர் சொல்லப்படாமல் இருப்பதற்கு தாங்கள் காரணமாக இருக்கிறார்களோ, அதாவது அல்லாஹுடைய பள்ளியின் பக்கம் போறதே இல்லை, அல்லாஹுடைய பள்ளியின் பக்கம் போகாமலே இருப்பது, பள்ளியை வணக்கங்களை இல்லாமல் அதை அப்படியே விட்டு விடுவது, அதை நாசப்படுத்துவதுன்னு சொன்னால் வணக்கங்கள் இல்லாமல் அப்படியே அங்கே கடந்து என்ன செய்யும் சொன்னால் எந்த விதமான இபாதத்துகளும் இல்லாமல் அநியாயக்காரர்கள், சமூக விரோதிகள் அதை பயன்படுத்துகிற அளவிற்கு அங்கே தாங்கள் அந்த பள்ளியின் பக்கம் போகாமல் இருக்கிற காரணத்தினால் அப்படி நடைபெறுவது, இவைகளெல்லாம் என்னன்னு சொன்னா அநியாயக்காரர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நாளை மறுமையிலே வேதனை இருக்கிறது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம இன்னொரு செய்தி இந்த வசனத்துடைய விஷயத்தில் நம்ம பார்க்க முடியுதுன்னு சொன்னா, பைத்துல் முகத்தஸ் நமக்கெல்லாம் தெரியும். பைத்துல் முகத்தஸ்ங்கிறது நம்ம எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி. இன்னைக்கு பாலஸ்தீன் அந்த இடத்துல இந்த இஸ்ரவேலர்கள் நெதன்யாஹு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அநியாயக்காரன் அங்கு இருப்பவர்களை எல்லாம் கொன்று குவித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அந்த பைத்துல் முகத்தஸினுடைய ஒரு வரலாறு ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருவதற்கு முன்னால்
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு ஏறத்தாழ 605 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு. என்ன நிகழ்வுன்னு சொன்னா, புக்து நசர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அரசன் பாபிலோனை ஆட்சி செய்கின்றார். பாபிலோன் சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈராக் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஈராக் தான் பாபிலோன் அப்படின்னு சொல்லப்படும். அந்த பாபிலோனை ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசன் புக்து நசர். அந்த அரசன் என்ன செய்யறான்னு சொன்னா, ஜெருசலத்தின் மீது படையெடுக்கின்றான். ஜெருசலம்னா இன்னைக்கு பைத்துல் முகத்தஸ் இருக்கக்கூடிய பாலஸ்தீன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாலஸ்தீன் தான் ஜெருசலம். அந்த பகுதி தான் ஜெருசலம்னு சொல்லப்படும். அந்த பாலஸ்தீன் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அந்த பகுதி, அதன் மீது என்ன செய்யறான்னு சொன்னா படையெடுக்கின்றான். படையெடுத்து அங்க இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் என்ற அந்த புனித பள்ளி வாசல் என்ன செய்யறான்னு சொன்னா அதை நாசப்படுத்துகின்றான். அங்க உள்ள என்ன செய்யறான்னு சொன்னா அடித்து நொறுக்குகின்றான். அது மட்டுமல்லாது என்ன செய்யறான்னு சொன்னா அவனுடைய எந்த அளவுக்குன்னு சொன்னா வரலாறுல சொல்லப்படுகிறது, இறந்து போன பிணங்களை அதை புதைக்காம அப்படியே விட்டு வைத்து நாற்றம் அடிக்க வைத்து அதை கொண்டு வந்து என்ன செய்யறான்னு சொன்னா பைத்துல் முகத்தஸுக்குள்ளே போட்டு வைக்கின்றான். அப்ப எவ்வளவு வெறி இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு நம்ம தேசத்துல பார்ப்போம், சமாசம்பந்தம் இல்லாம இன்னைக்கு ஓட்டு திருட்டுன்னு சொல்லி ராகுல் காந்தி கொண்டு வந்து வெளிப்படுத்தி இந்தியா முழுக்க ஒரு பெரிய செய்தி பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதற்கு இடையில திசை திருப்பறதுக்கு பாருங்க, வடநாட்டில் ஒரு இடத்துல 200 ஆண்டுகள் பழமை வாழ்ந்த ஒரு கபர்ஸ்தான் அது. அந்த கபர்ஸ்தான்ல ஒரு கூட்டம் கடப்பார அது இதுன்னு ஆயுதங்களோட போய் என்ன பண்றான்னா எல்லாத்தையும் இடிக்கிறான். அங்க இருக்கிற கபர்களை இடிக்கிறான். ஏன்டா இப்படி இடிக்கிற, என்னடா அப்படின்னு கேட்டா, அந்த கபர்ஸ்தான்ல தாமரை பூத்து இருந்ததாம். அவன் சொல்ற காரணத்தை பாருங்க, தாமரை பூத்து இருந்ததாம். தாமரை இருக்கின்ற இடம் எங்கள் சிவன் இருக்கின்ற இடம், அதனால் நாங்கள் அதை தகர்க்கின்றோம், உடைக்கின்றோம். எவ்வளவு பெரிய முட்டா பயிலுங்க. இவங்களுக்கெல்லாம் கல்வியை கொடுக்காம முட்டா பயிர்களை ஆக்கி வச்சு ஓட்டு திருட்டு அப்படிங்கிறத கூட யோசிக்காம நாடு ஜனநாயகம் என்ற பெயரில் ஒரு என்ன ஆட்சி வருதுன்னு சொன்னா ஒரு மன்னர் ஆட்சியை போன்று, சர்வதிகார ஆட்சியை போன்று ஜனநாயகத்தின் பெயர்லேயே அதை கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை கூட விளங்காம தாமரை முளைச்சிருச்சு, கம்பி இருந்துச்சு, அது இருந்துச்சுன்னு சொல்லி போயிட்டு என்ன பண்றான்னு சொன்னா 200 வருட கால அந்த கபஸ்தான்ல உள்ள புதுக்கிட்டு அநியாயம் பண்றான். அதே வேலையை தான் அந்த புக்து நசர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அரசனும் அந்த அரசர்களின் படையும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அன்னைக்கு ஜெருசலத்துல படையெடுத்தது மட்டுமில்லாது அதை அடித்து உடைத்ததோடு மட்டுமல்லாது பாழ்படுத்தியது மட்டுமல்லாது அங்கே பிணங்களை, செத்த பிணங்களை கொண்டு போய் உள்ள போடுங்க அப்படின்னு அந்த அரசன் உத்தரவிட்டான். கொண்டு போய் போடப்பட்டது. எவ்வளவு மோசமான ஒரு செயல் பாருங்க. அந்த அப்படி ஏன் அப்படி பண்ணா அப்படிங்கிறதுக்கு காரணம் நாம பார்க்கிற பொழுது, யூதர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, தொடர்ந்து சூரத்துல் பக்ராவில் யூதர்களை பற்றியே பேசிக்கொண்டே அல்லாஹ் வருகின்றான். யூதர்கள் இருக்காங்க பாருங்க. இந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, ஜக்கரியா பின் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் நபி, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் நபியாக இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, யூதர்கள் நாடு கடத்தியது மட்டுமல்லாது அவர்களை கொலையும் செய்தார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கொலையும் செய்தார்கள். அதனாலே என்னாச்சுன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்கள், அந்த ஈராக்கில் மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அவர்களை அந்த யூதர்களை யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்லுகிற அளவுக்கு நபிமார்களை ஏற்கனவே பார்த்துட்டு எக்குத்தூளுன்னு நபி அல்லாஹ் சூரத்துல் பக்ராவிலே முன்னாடி சொல்லுவான். எந்த காரணமும் இல்லாமல் நபிமார்களை அவர்கள் கொன்றார்கள். அதில் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒருத்தங்க. அப்படி கொண்டதின் காரணத்தினால் அந்த யூதர்களை என்ன பண்ணாங்கன்னு சொன்னா நாடு கடத்தினாங்க. இந்த வேகம் என்னாச்சுன்னு சொன்னா, இப்படி நம்மளை நாடு கடத்தினா, நம்மளை யூதர்களை நாடு கடத்தினார்கள் என்பதற்காக வேண்டிய என்னாச்சுன்னு சொன்னா, அந்த புக்து நசர் என்கின்ற அந்த அரசன்
அந்த பைத்துல் முகத்தஸை கைப்பற்றி கொண்டு அதை இடித்து நாசப்படுத்தி அங்கே பணங்களை வீசுகிற காரியங்களை எல்லாம் செய்தான் என்பதை வரலாறுகளிலே பார்த்தோம். அதே போல எகிப்து இருக்கு பார்த்தீங்களா, எகிப்தை அந்த புக்துநஸர் என்கின்ற அந்த அரசன் 13 ஆண்டுகள் முற்றுகையிட்டு இருந்தான். யாரும் வெளியே போக முடியாது, உணவு உள்ள போகாது, தண்ணி உள்ள போகாது. 13 ஆண்டுகள் முற்றுகையிட்டு அதை வெற்றி பெற்றான் என்பதும், அதை சுற்றி பல நாடுகளை அதற்கு பிறகு வெற்றி கொண்டான் என்பதும் நாம் வரலாறுகளிலே பார்க்கிற செய்தி. யூதர்களின் மீது இருந்த அந்த கோபம்தான் புக்துநஸருக்கு ஜெருசலத்தை தாக்க வேண்டும் என்கிற, அதில் இடிக்க வேண்டும் என்கிற, அதை அசிங்கப்படுத்த வேண்டும், பாழ்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் வந்தது என்று சொல்லி வரலாறிலே குறிப்பிட்டிருக்கிற செய்தியாக பார்த்தோம். இதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைவுபடுத்துகின்ற முகமாகவே இந்த வசனத்திலே வமன் ஆகுலம் மிம்மம் மனஅ மசாஜிதல்லாஹ், யாரு அல்லாஹ்வுடைய பள்ளியை தடுக்கிறது யாருப்பா, தடுத்தினா உனக்கு நாசம்தான் உனக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா அந்த செய்தியை சொல்லுவதாக விரிவுரையாளர்கள் சொல்றாங்க. இன்னொரு வரலாற்று பின்னணி, இந்த வசனம் இறங்கியதற்கான வரலாற்று பின்னணி இன்னொன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க மதீனாவில் இப்போ இருக்கிறாங்க. மதீனாவிலிருந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மக்காவிற்கு உம்ராவுக்காக வேண்டி சஹாபாக்களை எல்லாம் திரட்டி கொண்டு அழைத்து கொண்டு உம்ராவுக்கு போனான்னு போறாங்க. போகிற பொழுது வரக்கூடாதுன்னு சொல்லி மக்கத்து குறைஷிகள் தடுத்தாங்க. நமக்கு வரலாறு தெரியும். அதனுடைய பின்னணியில ஹுதைபியா உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டதும் வரலாறுகள்ல நாம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருப்போம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த தடுக்கிற பொழுது தீதுவா என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல தாங்கள் கொண்டு சென்ற அந்த பலி பிராணிகளை எல்லாம் குர்பானி கொடுக்கறதுக்காண்டி கொண்டு போன அந்த பலி பிராணிகளை எல்லாம் அங்கேயே அறுத்து பலியிட்டாங்க. அதற்கு பிறகுதான் ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கிறது. ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கிறது. அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு அம்சம் என்னன்னு சொன்னா, அந்த உடன்படிக்கையில குறிப்பிட்ட அம்சம் என்னன்னு சொன்னா, மக்காவிற்கு கஅபத்துல்லாவிற்கு யார் வந்தாலும் நீங்கள் தடுக்கக்கூடாது. கஅபத்துல்லாவுக்கு வரும் பொழுது நீங்கள் தடுக்கக்கூடாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், வரக்கூடியவர் உங்களது தந்தையை அவர் கொன்றிருக்கலாம், கொலை செய்திருக்கலாம், உங்களது சகோதரரை கொலை செய்திருக்கலாம். முன்னாடி அப்படித்தானே காலகாலமா என்ன பண்ணாங்க, கொலைக்கு கொலை, கொலைக்கு கொலை. ஒரு ஒட்டகம் தண்ணீர் குடிச்சிச்சு அப்படிங்கிறதுக்காக வேண்டிய என்ன பண்ணுவாங்கன்னா பல தலைமுறை கொலைகளை செய்து கொண்டே வருவாங்கல்ல. அந்த அடிப்படையிலே உங்கள் தந்தையை கொலை செய்திருக்கலாம், உங்களது சகோதரர்களை கொலை செய்திருக்கலாம். அதனால அப்படிப்பட்டவர்கள் வந்தாலும் நீங்கள் கஅபத்துல்லாவிலே அங்கே வருவதற்கு, தொழுவதற்கு, தவாஃபு செய்வதற்கு நீங்கள் எந்த விதமான தடையும் விதிக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை எழுதுகிறார்கள். அப்படி உடன்படிக்கை எழுதுகிற நேரத்தில் அந்த குறைஷிகள் சொல்றாங்க, பத்ரு போரிலே எங்களது தந்தைமார்களையும் எங்களது சகோதரர்களையும் கொன்றவர்களை நாங்கள் கஅபத்துல்லாவிலே உயிரோடு இருக்கின்ற வரை அவர்களை வராமல் நாங்கள் தடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடன்படிக்கை எழுதுகிற பொழுது அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இப்படி பயன்படுத்துகிற பொழுதுதான் வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த வசனத்தை சூரத்துல் பக்ராவுடைய இந்த வசனத்தை 114வது வசனத்தை அல்லாஹ் இறக்கி அல்லாஹுடைய பள்ளியிலே அல்லாஹுடைய பெயர் சொல்லப்படுவதற்கு, அங்கே தொழுவதற்கு, தவாஃபு செய்வதற்கு நீங்கள் தடை செய்கிறீர்களா? நீங்கள் அப்படி தடை செய்வது, சீரழிக்க முற்படுவது, அங்கே பள்ளிவாசலை அங்கே நடைபெறுகிற காரியங்களை நடைபெற விடாமல் தடுக்க முற்படுவது இருக்கிறதே, அது கொடுமைக்காரர்கள் செய்கின்ற காரியமாக இருக்கிறது. எனவே ஒரு கட்டத்தில் நீங்கள் அங்கே வர வேண்டி இருக்கும். அப்படி வருகிற பொழுது பயந்து கொண்டுதான் நீங்கள் அங்கே வருவீர்கள். அல்லாஹ் அதை சொல்றான். மாகான லஹும் உலாயிக மாகான லஹும் ஐ யதுகுலுஹா இல்லா ஹாயிஃபீன், அவர்கள் பயந்து கொண்டுதான் அந்த பள்ளிவாசலுக்கு, அந்த கஅபத்துல்லாவுக்கு வரவேண்டி இருக்கும். அப்படி ஒரு நிலை ஏற்படும். எனவே இந்த உலகத்திலே அப்படிப்பட்டவர்களுக்கு இழிவு ஏற்பட்டுவிடும், நாளை மறுமையிலே பெரும் வேதனையும் இருக்கிறது என்பதை வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா
சொல்லித் தருகிற செய்தியாக நாம் இந்த 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா உலகெங்கும் இருக்கக்கூடிய பள்ளி வாசல்களை இபாதத்துகளின் மூலமாக அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் மூலமாக அவர்களின் வணக்கங்களின் மூலமாக அல்லாஹ் செழிப்பாக்க போதுமானவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நம்மவர்களுடைய உள்ளங்களிலேயும் நமது பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய உள்ளங்களிலேயும் நமது பள்ளி சிறப்படைய வேண்டும் இபாதத்துகளால் வணக்கங்களால் என்று சொல்லி நல்ல சிந்தனைகளையும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.